சிறுவனும் நாயும். செல்வம் என்ற சிறுவன் ஒரு சிறிய தமிழ் கிராமத்தில் வசித்தான். அவன் தினமும் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு தெரு நாயை பார்த்தான். அந்த நாய் ஒல்லியாகவும் பசியுடனும் இருந்தது. ஒருநாள் செல்வம் அதற்கு தன் மதிய உணவில் சிறிது இட்லியை கொடுத்தான். நாய் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு அவன் கால்களைச் சுற்றி ஆடியது. அதிலிருந்து செல்வம் தினமும் அதற்கு உணவு கொண்டு வந்தான். நாம் வளர்க்க விரும்பும் அவர்களுக்கு உணவளிக்க அம்மாவிடம் சொன்னான். அவள் புன்னகைத்தாள். நாட்கள் செல்ல நாய் பலமடைந்து செல்வத்துடன் பள்ளி வரை செல்லத் தொடங்கியது. அவர்கள் நண்பர்களாயினர். ஒரு மழை நாளில் செல்வம் பள்ளியிலிருந்து திரும்பும் போது ஆற்றில் வெள்ளம் அவனை இழுத்தது. அவன் பயந்து கத்தினான். நாய் உடனே குரைத்து கிராமவாசிகளை அழைத்து வந்தது. அவர்கள் செல்வத்தை காப்பாற்றினர். அன்று முதல் செல்வம் நாயை வீட்டிற்கு அழைத்து வந்தான். அதற்கு வீரன் என்று பெயர் வைத்தான். வீரன் செல்வத்தின் சிறந்த நண்பனாக மாறியது. கிராமமே அவர்களின் பாசத்தை பாராட்டியது. செல்வத்தின் அம்மா சொன்னாள், நீ வளர்த்தது உன்னையும் காத்தது, பாசம் எப்போதும் திரும்பும். செல்வம் வீரனுக்கு ஒரு சிறிய குடிசை கட்டினான். அவர்கள் ஒருவரையொருவர் கவனித்துக் கொண்டனர். கிராமத்தில் ஒரு பழமொழி பரவியது, நீ பராமரிப்பது உன்னை பராமரிக்கும். செல்வமும் வீரனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஒருவருக்கொருவர் உணவும் அன்பும் பகிர்ந்து கொண்டனர். இந்தக் கதை கிராமத்து சிறுவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது. கருணையும் பொறுப்பும் வாழ்க்கையை செழிக்கச் செய்யும்.